Please subscribe Sadhguru Sai Creations. கால் பாதங்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? இப்போ பொதுவாகவே நிறைய பேர் நம்ம பார்ப்போம், கால் பாதங்களில் ரொம்ப எரிச்சல் இருக்குங்க. அதிகமான எரிச்சல், அந்த எரிச்சலை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சிலர் கரெக்டாக சொல்லுவாங்க, கால் பாதங்களில் முன்பகுதியில், கால் விரல்கள் அதுக்கு தாண்டி கொஞ்சம் பகுதியில் மட்டும் ரொம்ப அதிகமான எரிச்சல் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் ரொம்ப எரிச்சல், விட்டமின் பி குறைபாடு இருக்கும்பொழுதோ, இந்த சுகர் லெவல் அதிகமானாலோ, இல்லை ஹைப்போதைராய்டிசம் இந்த பிரச்சனைகள் இருந்தாலோ கால் பாதங்களில் நமக்கு எரிச்சலானது ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி கால் பாத எரிச்சலை நம்ம எப்படி சரி செய்யலாம், எந்த உணவுகள் எடுத்தால் நல்லது, அதே மாதிரி நமக்கு சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கால் பாதங்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? இப்போ பொதுவாகவே நிறைய பேர் நம்ம பார்ப்போம், கால் பாதங்களில் ரொம்ப எரிச்சல் இருக்குங்க. அதிகமான எரிச்சல், அந்த எரிச்சலை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சிலர் கரெக்டாக சொல்லுவாங்க, கால் பாதங்களில் முன்பகுதியில், கால் விரல்கள் அதுக்கு தாண்டி கொஞ்சம் பகுதியில் மட்டும் ரொம்ப அதிகமான எரிச்சல் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் ரொம்ப எரிச்சல். ஸோ இதற்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு அதிகரிக்கும் பொழுது கால் பாத எரிச்சலானது ஏற்படுது. இதனோட முக்கியமாக பார்த்தோம்னா, கால் நரம்புகளில் பாதிப்பு நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும் போதோ, விட்டமின் பி குறைபாடு இருக்கும்பொழுதோ, இந்த சுகர் லெவல் அதிகமானாலோ, இல்லை ஹைப்போதைராய்டிசம் இந்த பிரச்சனைகள் இருந்தாலோ கால் பாதங்களில் நமக்கு எரிச்சலானது ஏற்படலாம். ஒரு சிலருக்கு நம்ம உடலில் பார்த்தோன்னா அசிடிக் நேச்சராக இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக அல்சர் பிரச்சனை இருக்குது, இல்லை கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்படின்னா கால் பாதங்களையும் எரிச்சலானது ஏற்படலாம். இல்லை சில நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு தெரப்பீஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குறோம், இல்லை ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துகிட்ருக்குறோன்னா அந்த சமயங்கள்லேயும் அந்த மெடிசன்ஸோட சைடு எஃபெக்டால் நமக்கு கால் பாதங்களில் எரிச்சலானது ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி கால் பாத எரிச்சலை நம்ம எப்படி சரி செய்யலாம், எந்த உணவுகள் எடுத்தால் நல்லது, அதே மாதிரி நமக்கு சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த கால் பாத எரிச்சல் இருக்கும்போது மஞ்சள் உணவில் நிறைய சேர்த்துக்கணும். ஸோ மஞ்சளில் பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஸோ மஞ்சள் நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உடலில் ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ மஞ்சள் எப்படி சேர்த்துக்கலாம்னா, இதில் சித்த மருத்துவத்தில் மஞ்சள் குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்தே இருக்குது. பொதுவாக ஜாயிண்டிஸ் இருந்தாலோ, இல்லை நமக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர் இருக்குன்னா இந்த மஞ்சள் குடிநீரை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மஞ்சள் குடிநீரை நம்ம தினம்தோறும் கஷாயமாக பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி கால் பாத எரிச்சல் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ கால் பாத எரிச்சல் குணமாகிறதுக்கு மஞ்சள் குடிநீர் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக இருக்குது. அதே மாதிரி விட்டமின் பி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும். அதாவது முழு தானியங்கள், முளைக்கட்டிய பயிறு வகைகள், ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது கால் பாத எரிச்சலானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது. ஸோ அதில் எக்ஸ்டர்னலாக நம்ம கால் பாதத்தில் பற்று போடலாம். ஸோ மருதாணி இலைகளை நல்லா அரைச்சி அதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு பிழிந்து விட்டு அதை கால் பாதத்தில் நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கால் பாதங்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பாதங்களில் பார்த்தோம்னா குதிகால் வலி, குதிகால் பகுதியில் இந்த கால்கேனியஸ் ஸ்பர் அப்படின்ற ஒரு விஷயம், குதிகால் எலும்பு கொஞ்சம் நீண்ட மாதிரி வளர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கான வழிமுறையும் இருக்குது. அந்த ஒற்றட முறைகள் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது எக்ஸ்டர்னலாக இருந்து அந்த தைல வகைகளை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒற்றடம் கொடுக்கும்போது அந்த பகுதி நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கால் பாதங்களில் காலாணி அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இந்த காலாணி இருந்ததுன்னா எரிச்சலோடு சேர்த்து ஒரு பர்னிங் சென்சேஷனோடு சேர்த்து பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காலாணி நமக்கு சரியாகிறதுக்கு முக்கியமாக இதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அது ரூட் விட்டு வளர்ந்து உள்ள வரைக்கும் டீப்பாக நமக்கு போயிருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு மேலோட்டமாக நம்ம ஸ்கின்லேயே ரொம்ப ரஃப்பாக இருந்து ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும்.
ஸோ இதற்கு வந்து பேசிக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான், இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் வசம்பு பொடி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூண்டு, வசம்பு பொடி, பூண்டு இது ரெண்டுமே நல்லா அரைச்சி எடுத்து நம்ம அந்த கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணணும். ஸோ இரவு நேரத்தில் அந்த கால் ஆணி சரியாகிறதுக்கு இரவு நேரத்தில் இந்த வசம்பும் பூண்டும் சேர்த்து அரைச்சி நம்ம அந்த ஆணி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தடவிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கால் ஆணி பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி தான் கால் பாதங்களில், ஸோ இரவு நேரத்தில் உறங்கும்போது இந்த வெந்நீரில் கொஞ்சமாக கல்லுப்பு, படிகார நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்குது. இல்லைன்னா படிகார பொடியை வந்து நம்ம தண்ணீரில் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். தண்ணீரில் சேர்த்து அந்த வெதுவெதுப்பான தண்ணீரில் கால் பாதங்களை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு ஒரு 15 நிமிடங்கள் கழித்து நம்ம வாஷ் பண்ணிட்டு வரும்போது கால் ஆணி இருக்கா, காலில் வெடிப்பு இருக்கா, அது வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள், கால் பாத எரிச்சலுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்லேயே பார்த்தோம்னா அந்த நீர்ச்சத்து மற்றும் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள், ப்ரோபயோட்டிக்ஸ், தயிர். ஸோ தயிர் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டு ஸோ இந்த கால் பாதங்கள் எரிச்சல் வந்து நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இதுவே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து கால் பாதங்களில் ஒரு எரிச்சல் இருந்துச்சுன்னா இதற்கு பூனைக்காளி விதைகளை பயன்படுத்தலாம். ஸோ பூனைக்காளி விதைகளை வந்து பாலில் வேக வைத்து எடுத்து சுத்தி செய்து அதை வந்து நல்லா பவுடர் செஞ்சுக்கணும். இந்த பவுடரை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது நரம்புகள் பாதிப்பினால் ஏற்படக்கூடிய கால் பாத எரிச்சல், குதிகால் வலி இது எல்லாமே நமக்கு குணமாகும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கால் பாத எரிச்சல் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவர்கள் வந்து இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நேச்சுரலாகவே கால் பாத எரிச்சல் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.